வாவ் கிச்சனில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் பட்டாணி பருப்பு வச்சு வடை செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு எல்லாத்துலேயும் செய்வாங்க. ஆனால் பட்டாணி பருப்பில் செஞ்சால் அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு பட்டாணி பருப்பு நான் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், கூடவே நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை போடும்போது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், வடையோட ஸ்மெல்லு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூட சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் போடணும். அடுத்ததாக 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடயே நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம போட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணணும். தண்ணி சேர்த்துக்கூடாது, கெட்டியாக அரைச்சி இந்த பதத்தில் எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு பதத்தில் எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து மீதி இருக்கிற பருப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் கெட்டியான பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் மாவு லூஸ் ஆகும், பரவாயில்ல, அந்த பாத்திரத்தில் இருந்தால் போதும், மேற்கொண்டு தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய விடலாம். நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவை இப்படி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்காகனா வடை வந்து ஒரே ஷேப்பில் வரைக்க வேண்டி நான் பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டி எண்ணெயில் போட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த டைமில் ரொம்ப பொன்னிறமாகிற அளவுக்கு விடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நான் 2 டைம் போட்டு எடுப்பேன் எண்ணெயில். இது ஃபஸ்ட்டு டைம் போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பொன்னிறமானோன்னு இப்போது இந்த பதத்தில் 2 தாட்டி பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா வடை பருப்பு வந்து உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடையெல்லாம், இது ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்சுருக்கேன், 2 நிமிஷம் ஆறுனோடனே மறுபடியும் அதே எண்ணெயில் போட்டு இந்த ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து சூப்பரான பட்டாணி பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.